தன்னுடைய இயலாமையை தான் எவ்வாறு எல்லாம் உதவி இருக்க வேண்டும், அத்தகு உதவிகளை எல்லாம் செய்யாமல் போனேனே என்று தனது நிலைக்கு ஒரு பெரிய அளவினுக்கு கழிவிறக்கத்தினுக்கு உட்படுகிறான். அதுதான் அந்த கழிவிறக்கம்ன்றது எப்ப வரும்னாக்க, அதனால அந்த கழிவிறக்கம் எப்பொழுது வரும்னா, நம்மால் எல்லாம் இயலுதற்கு உரிய நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு சிறியதோர் காரணத்தினால் ஒன்றை செய்ய இயலாமல் தவறுகின்ற பொழுது வாய்ப்பிருந்தும் நாம் இதனை செய்ய முடியாமல் போயிற்றே என்று எண்ணுதல் தான் கழிவிறக்கத்தினுடைய அடிப்படை. தனக்குத்தானே தன் இயலாமைக்காக வருந்துதல். மேலும் அவன் சொல்றான், புக்கு இவ்வூர் இமைப்பின் முன்னம் பொடிபடுத்து அரக்கன் போன திக்கு எல்லாம் சுட்டு வானோர் உலகு எல்லாம் தீத்து தீர தக்க நாம் கண்ணீர் ஆற்றி தலை சுமந்து இரு கை நாற்றி துக்கமே உழப்பம் என்றால் சிறுமையாய் தோன்றும் அன்று. புக்கு இவ்வூர் இமைப்பின் முன்னம் பொடிபடுத்து, இந்த இலங்கை என்கின்ற மாபெரும் நகரை இமைப்பொழுதினுள்ளே உள்ளாக சென்று முற்றிலுமாக எரித்து அழித்து ஒழித்து அரக்கன் போன திக்கு எல்லாம் சுட்டு, அரக்கன் இலங்கையிலிருந்து அயோத்தி வரைக்கும் சென்ற பாதையில எதிர்படக்கூடிய எல்லா தயங்களையும் அழித்து விட்டு வானோர் உலகு எல்லாம் தீத்து தீரத்தக்கனா, வானவர் உலகம் முழுவதையும் அழித்து அழிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய நாம் கண்ணீர் ஆற்றி தலை சுமந்து இருகை நாற்றி, அவற்றை செய்யாமல் கண்ணீரை பெருக்கி கொண்டும் தலையை சுமந்து கொண்டும்னா கைகளினால் தலையை தாங்கி வெற்றன இந்த தலையை வைத்து கொண்டும் இரு கைகளையும் தொங்கவிட்டு செயலற்றவர்களாய் கைகளை கொண்டு ஏதும் செய்ய இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் துக்கமே உழப்பம் என்றால் சிறுமையாய் தோன்றும் அன்றே. துக்கப்பண்டே பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இது நமக்கு ஒரு சிறுமை அல்லவா? நம்முடைய ஆற்றலுக்கு இது எவ்வளவு அவத்தினை தரும். இது இலக்குவன் ராமனை ஆற்றுப்படுத்துதல் என்பது ஒரு பக்கம். ராமனுக்கு இழந்த துன்பம் பெரியதுதான், மறுக்க முடியாது. இந்த துன்பத்தையே ஒருவன் தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருந்தான் என்றால் இனி தொடர்ந்து செய்தற்கு உரிய செயல்கள் ஏதொன்றும் இருக்காது. இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைகளை பாருங்களேன், ஒரு வேடிக்கை இருக்கும். யாரேனும் ஒரு வீட்டுல மரணம் நடக்கலாம், மரணம் நடவாத வீடுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த மரணம் நடந்ததன் பிறகு என்ன செய்வார்கள்? சில நாட்கள் அந்த மரணம் பற்றின துயரத்தை ஒவ்வொருவரும் மனத்துள் எண்ணி தவிப்பார்கள். சரி, அந்த 10 நாள் முடிந்ததன் பின் அதன் பிறகு வரக்கூடிய 3 நாள்ல 13ஆம் நாள்ல என்ன சொல்லுவார்கள்? இந்த 12 நாள் கழிந்தன எல்லாம் துக்கமே. 13ஆம் நாளிலிருந்து நாம் இனி சுபத்தை பற்றி பேச வேண்டும். இன்னமும் சொல்ல போனால் சில வீடுகள்ல அந்த 13ஆம் நாள்ல தான் புதியதாக அவர்களிடத்திலே நடக்க இருக்க வேண்டிய திருமணங்களை பற்றி எல்லாம் பேசுவார்கள். என்ன காரணம்னா, துக்கம் என்பது தவிர்க்க முடியாததுதான். அதனையே இடைவிடாது சிந்தித்து நாம் துவண்டு விட்டோம் என்றால் மேற்கொண்டு நம்மால் ஏதொன்றும் செய்ய முடியாது. இதை லக்குவன் உணர்ந்து பேசினான். அதுதான் லக்குவனை ஏன் இவ்வளவு பெரிய அளவிலே ராமன் நேசித்தான்னா, அவன் ராமனுக்கு உரிய தம்பி மட்டும் அல்ல, அவனோடு தோளோடு தோள் நின்று போரினை உடற்றவல்ல சக வீரன் மட்டும் அல்ல. அவர்கள் இருவரும், ராமனும் சீதையும் காட்டுல இருந்த பொழுது அவர்களுக்கு தாயாய் தந்தையாய் அடிமையாய் இருந்து செயல் பார்த்தவன். எப்பொழுது எல்லாம் ராமன் மனது தடுமாறுகிறானோ, எப்பொழுதெல்லாம் துன்பத்தின் பயப்படுகிறானோ, அப்பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு தெளிவான ஆறுதலை சொல்லத்தக்க பொறுப்பிலே இலக்குவன் இருந்தான். இப்படி அமையறதுதான் கட்டு.
அதனால லக்குவன், நாம் இவ்வாறு இனி வருந்தி கொண்டிருப்பதில் என்ன பயன்? நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. இனி இது போன்றதாகிய அநீதி வேறு யார் ஒருவருக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஆகவே இலங்கையை முற்றும் அழிப்போம். இந்திரஜித்தன் போன பாதையிலே தோன்றக்கூடிய அனைத்து நாடுகளையும் அழிப்போம். அயோத்திக்கு சென்று அவனோடு போர் செய்வதாக இருந்தால் அவனோடு போர் செய்து அவனை அங்கு அழிப்போம். இவைகளை செய்தற்கு பதிலாக தலையை கைகளிலே தாங்கிக் கொண்டு, தலையை தொங்க விட்டு கொண்டு, செயலற்றவர்களாக கைகளை வைத்துக் கொண்டு அழுது புலம்புவதில் என்ன பயன்? ரொம்ப அழுகையை பற்றி சொல்லும் போது மனோன்மணியம் எழுதின சுந்தரம் பிள்ளை ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், பெரியவர் அழுகை சில நாள் கழியும், சிறியவர் அழுகை நெடுநாள் நிற்கும். அப்ப ராமன் சிறியவனா இருப்பதுல இலக்குவனுக்கு உடன்பாடு இல்லை. நீ பெரியவன், பரத்துவம் உடையவன், இந்த துக்கத்தை விட்டு வெளியவா. இனி நம்மை போன்றோர்கள் பெற்ற துன்பத்தை இனி யார் ஒருவரும் பெறக்கூடாது. ஆகவே இந்த அரக்கர்கள் அழி சொல்லி அடுத்தது சொல்றான், அங்கும் இவ்வறமே நோக்கி அரசு இழந்து அடவி எய்தி மங்கையை வஞ்சன் பற்ற வரம்பு அழியாது வாழ்ந்தோம், இங்கும் இத்துன்பம் எய்தி இருத்து மேல் எளிமை நோக்கி பொங்கு வன் தலையில் பூட்டி ஆட்சய புகழ்வர் அன்றே. ரொம்ப அழகான இடம், ரொம்ப உணர்ந்து பேசினா இலக்குவன். அங்கும் இவ்வறமே நோக்கி அரசு இழந்து அடவி எய்தி. தொடக்கத்திலிருந்து ஆரம்பிச்சான் இலக்குவன். அயோத்தியில நாடு இல்லைன்ன உடனே நம்ம என்ன பண்ணோம்? அங்க தர்மம் பேசினோம், அங்க உரிமையை நாம பேசல. பேசி இருக்கணும். வால்மீகி எழுதி காமிக்கிறார், கம்பன் எழுதல. வால்மீகி அந்த உரிமையை விடக்கூடாதுன்னு எழுதியே காண்பித்தார். ராமன் வாயிலாகவே சொல்லுவதாக ஸ்லோகத்தை அமைச்சிருக்க. இலக்குவன் சினந்து பேசுகிறான், கைகேயி இவ்வாறு செய்தது தவறு என்று. உடனே ராமன் சொல்றான், இப்போ இந்த திட்டத்தை என்னால மாற்ற முடியாதா? மாதுலன் வீட்டிற்கு சென்று இருக்கக்கூடிய பரதனை நாட்டின் எல்லையிலேயே கைது பண்ண முடியாதா? எனக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய கைகேயி போன்றவர்களை என்னால் எளிதில் அடக்கிவிட முடியாதா? நானே மகுடத்தை சூட்டிக் கொள்ள முடியாதா? எல்லாம் செய்யலாம், எல்லா ஆற்றலும் என்னிடம் இருக்கிறது. அதைவிட பெரிய ஆற்றல் மக்களும் என் பக்கம் இருக்கிறார். இருந்தாலும் நான் அதை ஏன் செய்யவில்லை என்றால், ராமன் ஒரு தவறான முன் உதாரணத்தை, பெற்றோர்களால் இடப்பட்ட ஆணையை மறுத்து, தந்தையால் இடப்பட்ட கட்டளையை எதிர்த்து ஒரு செயல் செய்தான் என்கின்ற ஒரு தவறுதலான முன்னோடியாக நான் இருந்து விடுவேன். அதை செய்ய எனக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே தந்தை என்ன சொன்னாரோ அவ்வண்ணமே செய்யும். அததான் இங்க லக்குவன் சுட்டி காட்டுறான். அங்கேயும் அறம் பேசிட்ட நீ. எப்படி? இவ் அறமே நோக்கி அரசு இழந்து, நீ தர்மத்தை முதன்மையாக எடுத்துக்கொண்டு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதாக எண்ணி அவரினுடைய வேண்டுகோளுக்காக காட்டுக்கு வந்த. சரி, அங்க வந்தாவது நிம்மதியா இருந்தியா? இழந்து அடவி எய்தி. அடவினா காடு. கானகத்தை அடைஞ்சோம், அயோத்தியில அறம் பேசினோம், காட்டுக்கு வந்துட்டோம். மங்கையை வஞ்சன் பற்ற வரம்பு அழியாது வாழ்ந்தோம். அந்த காட்டுல சீதையை வஞ்சகமாக ராவணன் கவர்ந்து செல்ல தர்மத்தின் வரம்பு கெடாமல் வாழ்ந்து, கோபத்தினால எல்லாரையும் அழிக்கணும்னு நம்ம முன்னுக்கு வரல. யோசித்து பாருங்கள். ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். அங்கிருந்து தொடர்ந்து பயணப்பட்ட ராமன் சீதையை தேடுதலுக்கு தேவையானவற்றை மட்டுமே செய்தானே என்று எதிர்பட்டவர்களை எல்லாம் அழிக்கல. எந்த ஒரு வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்த பொழுதும் தவறாக அதை பயன்படுத்தல. அவன் நினைத்திருந்தான்னாக்க அவன் கையில இருந்த அத்திரங்களை கொண்டு உலகத்தையே சுட்டெரித்து இருக்கலாம். அதை செய்யல. இது எனக்கு இழைக்கப்பட்ட ஒரு வஞ்சகம். இதை நான் ஒருவனாக நின்றுதான் எதிர்கொள்ள வேண்டும். இதற்காக பிறரை தண்டிப்பதில் நியாயம் இல்லை. அங்கேயும் தர்மம் பேசின. கொஞ்சம் நினைத்து பாருங்களேன்.
பின்னர் இலங்கையை கடப்பதற்கு உரிய பாலம் கட்டுதற்கு முயன்ற பொழுது கடல் வேந்தன் வருணனை அழைக்கின்றான். நான் பாலம் கட்ட வேண்டும், அதற்கு ஏற்றன செய் என்று. நான் கடல் விலகி பாதை கொடுத்தேன் என்றால் அது இயற்கைக்கு முரணானது. மாறாக குரங்குகள் எறியக்கூடிய கற்களை எல்லாம் நான் பாதுகாப்பாக என் அலைகளினால் தாங்கிக் கொள்ளுகிறேன், நீ பாலம் அமைத்துக் கொள்ளுங்க. அப்ப வருணனை வரவைப்பதற்கு உண்டான அத்திரங்களை ஏவுவதற்கு ஆற்றல் உடையவனாக இருந்த ராமன் வஞ்சகமாக கவர்ந்து சென்ற ராவன் எங்கு சென்றான், யார் அவன் என்பதை அத்திரங்களை ஏவி இயற்கையிலே இருக்கக்கூடிய எல்லா பூதங்களையும் வருவித்து கேட்டிருக்க முடியுமா? முடியாதா? வாயு தேவனை கூப்பிட்டு கேட்டு இருக்கலாம். நீ எங்கெல்லாம் உலவுகிறாயோ அங்கெல்லாம் நீ நீக்கமர இருக்கிறாய் என்பது உண்மை என்றால் என் மனையாள் சீதை எங்கு இருக்காள்னு தேடிக்கு வந்து சொல்லுன்னு சொல்லியிருக்கும். செய்யலையே. அங்கைய அறத்தினை விடாமல், இது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, நான் ஒருவன் தான் அதை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முன் வந்தான். இது போன்றதாகிய செய்கைகளை இலக்குவன் சுட்டி காண்பிக்கிறார். நாம எங்க அறம் தவறி நடந்தோம், அங்கேயும் வரம்பினை கடக்காமல் சீதையை தேட ஆரம்பிச்சோம். இங்கும் இத்துன்பம் எய்தி இருத்து மேல் எளிவை நோக்கி சீதையை கொன்றதன் பின்னும் இங்கேயும் அறத்தை தான் பின்பற்றி நாம துன்பத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கையால் ஆகாத தன் எளிமைன்னா இந்த இடத்துல நம்முடைய கையினால் ஆகாத இயல்பு. அதை பார்த்து பொங்குவன் தலையில் பூட்டி ஆட்செய்ய புகழ்வர் என்றோ. நம் பகைவர்கள் வலிமையாக நம்மை தலையிலே பூட்டி நம்மை கைது செய்து விலங்கு பூட்டி தங்களுக்கு உரிய அடிமைகளாக நம்மை நடத்த முன்வந்து விடுவார்கள். ஞாபகம் வைத்துக்கொள். எளிமையாக இருக்கிறதுக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த எளிமைன்ற சொல்லுக்கு இன்றைக்கு நடைமுறையில கொச்சை மொழியில சொல்லுவார்கள் அல்லவா, இழிச்சவாயனாக இருக்கிறது. அதுக்கு கூட ஒரு எல்லை உண்டு. நம்ம எல்லோரும் எய்த்து கொண்டிருப்பார்கள், எல்லோரும் இழித்து கொண்டிருப்பார்கள். அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அமைதியாக பொறுமையாக இருத்தல் என்பதற்கு ஒரு அளவு இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தெரியுமா, பிரேக் ஈவன் பாயிண்ட். எங்காகிலும் அது உடைபட வேண்டும். எல்லாம் நாம் வரும் பார்த்து கொள்ளலாம், பொறுமையாக இரு பொறுமையாக இருன்னா பொறுமைக்கு எல்லை நாம் தான் வகுக்கணும். நாம் வகுக்காமல் விட்டு விட்டோம்னா நம்மை எதிர்ப்பவர்கள் நம்மை அடிமைப்படுத்துவார்கள். அதற்கு நல்ல சான்று நம்ம நாடு அடிமைப்பட்டது. மிகப்பெரிய அளவில் பொறுமையா இருந்தது. வந்தவர்களை எல்லாம் வருக என வரவேற்றோம். அவர்களினுடைய ஆட்சியெல்லாம் ஏற்றுக்கொண்டோம். நீங்க உலக வரைபடத்தை எடுத்து பாருங்களேன், அதை பலமுறை சொல்லி இருக்கு. நம் நாடு போன்று அந்நிய படையெடுப்பினுக்கு மிக அதிக அளவில் உட்பட்ட நாடு பாரதத்தை தவிர வேறு ஏதொன்றும் இல்லை உலகத்தில். ஏனென்றால் மற்றைய நாடுகளுக்கெல்லாம் குறைந்த ஆயுள் தான். நம்மோடு ஒப்ப வைத்து பார்க்கக்கூடிய நாடுகள்னு சொன்னா பழைய காலத்துல கிரேக்கத்தை சொல்லலாம், ரோம பேரரசை சொல்லலாம், எகிப்திய பேரர், அவைகளெல்லாம் இருந்து சுவடு தெரியாமல் அழிந்து போயின. ஆனால் இன்றும் நம்முடைய பரத கண்டத்துல எல்லா விதமான கலாச்சாரத்தோடு நாம் இருக்கோம். நம்முடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் நுணுகி ஆய்வு செய்தால் யாரெல்லாம் நம் நாட்டின் மீது படையெடுத்தார்களோ அவர்களினுடைய பண்பாட்டின் கூறுகளை ஒரு அணு அளவாவது நம்முடைய அன்றாட செயல்ல கையாண்டு கொண்டு இருக்கிறோம். விட்டல்ல முழுமையுமா. முகலாயர்கள் வந்ததினால நமக்கு இன்னைக்கும் சில சொற்கள் அன்றாட பேச்சு வழக்கில் கையாளுகிறோம். சர்பத், அது நம்ம வார்த்தை கிடையாது. கோடை காலம் வந்தா சர்பத்துன்ற சொல்லு பாமரனிடம் இருந்து படித்தவன் வரைக்கும் கையாளப்படுகிறது அல்லவா. அது முகலாயர்கள் வந்ததினால வந்த சொல். ஆடவர் போட்டுக்கொள்ளக்கூடிய சட்டையில
கட்டப்பட்ட பொத்தான் முகலாயர்கள் கொடுத்தது. விட்டு விட்டோமா? இந்த மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்தினுடைய சொல்களை நாம் அன்றாட பேச்சு வழக்கில் கையாளுகிறோம். நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம், அது நம்முடைய சொல் என்று. போர்த்துகீசியர்கள் வந்தார்கள், மேஜை வந்தது, ஜன்னல் வந்தது, விட்டோமா அந்த சொற்களை? இன்று வரைக்கும் மேஜை தான். அதை வேணா ஆங்கிலப்படுத்தி டேபிள்னு சொல்லுகிறோமே ஒழிய தமிழ் அதற்கு சொல்லு இருப்பதாக நாம் கவனிப்பதே இல்லை. அதே போல் ஜன்னல் என்னவென்றால், இந்த நாடு பல்வேறு விதமான கலாச்சார படையெடுப்பினுக்கு உட்பட்டது. நம்மை பலர் அடிமைப்படுத்தினார்கள். ஒரு பொறுமை வேண்டி இருந்தது. அந்த பொறுமை உடைந்த காலம்தான் 47. எல்லாவற்றினுக்கும் ஒரு எல்லை வைத்திருந்த, அந்த எல்லை வைத்திருந்த பொழுது, அப்பொழுது ஆங்கிலேய நாட்டை ஆண்ட பிரதமர் கேட்கிறார் காந்தியடிகளிடம், 2ஆம் உலக போர்ல இந்தியா எங்களுக்கு ஆதரவாக கலந்து கொண்டால் 2ஆம் உலக போர் முடிந்ததன் பின் இந்தியாவிற்கு சுதந்திரம் தந்து விடுகிறோம். இப்ப காந்தி சொன்ன அழகான மேற்கோள் சுவாரஸ்யமானது. ஏற்கனவே முழுகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு நீங்கள் முன்தேதியிட்ட காசோலை தருவது என்ன நியாயம் என்று. ஆல்ரெடி த பேங்க் இஸ் இன் bankruptcy, but you are willing to give the post dated check என்று ஏளனம் பண்ணார் காந்தி. உண்மை அதுதான். ஆகவே இந்த எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதற்கு ஒரு எல்லை வைக்கணும். இல்லை என்றால் நம்மை இந்த உலகம் அடிமைப்படுத்திவிடும். இது வீடாயினும் நாடாயினும் இதுதான் உண்மை. நம்ம வீடுகள்ல கூட நம்மை ஏதாயிலும் ஒரு விதத்துல ஏளனம் செய்து ஒதுக்கி கொண்டே வருவார். அந்த ஒதுக்குதல் என்றேனும் ஒரு நாள் நம்முடைய உரிமையை நிலைநாட்டி விட்டு, இனி நான் ஒதுங்குவதா இல்லை, நான் எனக்கு உரிய வழியை நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு வெளியே வர தெரியும். இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை எளிதில் அடிமைப்படுத்தும். கம்பன் அப்படியே இலக்குவன் வாயிலாக சமூக சிந்தனையும் பேச. இல்லை என்றால் எல்லா சமூகமும் பாழ்பட்டு சொல்லிட்டு அடுத்தது சொன்னா, மன்றலம் கோதையாளை தம் எதிர் கொணர்ந்து வாளின் கொன்றவர் தம்மை கொள்ளும் கோள் இலர் நாணம் கூற பொன்றினர் என்பர் ஆவி போக்கினால் பொதுமை பார்க்கின் அன்று இது கருமம் என் நீ அயர்கின்றது அறிவு இலார் போல். இதை விட ராமன எவனேனும் ஒருவன் பேச முடியுமான்னு பாருங்க. ரொம்ப அறிவு இலார்ன்றது நாகரீகமா இல்ல, இதை காட்டிலும் முட்டாள்தனம் உண்டா ராமான்னு கேட்டோம். எப்படியா? மன்றலம் கோதையாளை, அழகான மலர் மாலைகளை சூடிய மனம் மிக்க அழகிய மலர்களால் அலங்கரித்து கொள்ளக்கூடிய சீதையை, கோதையாளை, கோதைனா மாலை, அந்த மாலையை அணிந்தவளை தம் எதிர்கொணர்ந்து, என்ன தைரியம் இருந்தா நம்ம முன்னாடியே அழைத்து வந்து வாளின் கொன்றவர் தம்மை, கொஞ்சம் கூட போர்க்கால தர்மமே இல்லாமல் வாளால் அவளை வெட்டி போட்டவர்களை கொல்லும் போல் இலார், அப்படிப்பட்டவர்களை நான் கொல்லுதலை செய்ய மாட்டேன், அவர்களை கொல்லுதற்கு எனக்கு வலிமை இல்லை என்று நாம வாளா இருந்து விட்டோம் என்றால் நாணம் கூற பொன்றினர் என்பர். நாணம் மிகுதலால் இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று இந்த உலகம் நம்மை ஏளனமா பேசும். பொதுமை பார்க்கின் இது கருமம் அன்று, நடுநிலைமையில் இருந்து பார்த்தால் இங்கனம் நாம் சும்மா இருத்தல் என்பது தேவையற்றது. இப்ப இனிமே சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை.
எப்பொழுது அவன் ஒரு தார்மீகமான போரில் அவன் ஈடுபடாம நமக்கு உரிய பொருளை நம் முன்னே கொண்டு வந்து வெட்டி வீசினானோ இதற்கு மேலும் பொறுமையாய் இருப்பதில் பயன் இல்லை. ஆகவே நமக்கு உரிய செயல் என்று அறிவு இல்லாதவர் போல் நீ அயர்கின்றது ஏன்? எல்லாம் உணர்ந்த நீ நாகரீகமா எழுதிய அறியாதவர் போல் எழுதினார்கள். விளக்கம் இல்ல, தெளிவா திட்டுறான். அறிவு இல்லாதவர்கள், ஏதொன்றும் அறியாதவர்கள் போல், அறிவே இல்லாதவர்கள் போல நீ ஏன் இப்பொழுது தயங்குகிறாய்? ஆவி போக்கினால் இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம உயிரை போக்கி கொண்டால் என்ன நினைக்கும் உலகம்? ராவணனை எதிர்க்க முடியலப்பா. இவர்கள் தங்களை அழித்துக் கொள்வதற்கு ஒரு சாக்கு தேடிக்கிட்டு இருந்தான், ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தான். சீதையை கொன்றது என்ற காட்சியை பார்த்த உடனே ஆகா இனி நாம் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லைன்னு மரணத்துக்கு போன. செத்தத்துக்கு அப்புறம் நம்ம மரணம் ஏளனமாக பேசப்படும். நான் ரொம்ப பெரிய அளவுல சொல்றது உண்டு. வாழ்க்கையில வாழுங்காலத்துலதான் கொஞ்சம் முன்ன பின்ன வாழ்ந்தாலும் மரணத்தினாவது மரியாதையோடு சாகும். வாழுங்காலத்துல எல்லோருக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்த வாழ்க்கை. அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் முற்ற கிடைத்ததா தெரியாது. ஆனால் மரணம் வரும்போது அந்த மரணத்துல சற்றளவேனும் அவமதிப்பு வந்துடும். நான் ரொம்ப சொல்லுவதற்கே கொஞ்சம் கடினம். நான் கல்லூரியில் சேர்ந்த புதிது, ஏஎம் ஜெயின் கல்லூரியில சேர்ந்த புதிது. அந்த ஓராண்டு உள்ள கல்லூரிக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி நங்கநல்லூர். இந்த செய்தித்தாள்லையும் வந்திருந்தது. ஒரு அந்தணர் வறுமை, அவர் என்னென்னமோ செய்து பார்த்தார், அவரால் அந்த வறுமையிலிருந்து விடுபட முடியல. கடன் வாங்கி கரையேறுவதற்கு கூட அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு அவருடைய அயலார்களிடம் கேட்டால் பொருள் உதவி தந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரிய நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிற்று. இப்படி வாழ்ந்து விட்டோம், இப்பொழுது யாரிடமும் சென்று யாச்சகம் கேட்பதான்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுவதன் முடிவுக்கு வந்துட்டார். எப்படி இறக்கணும்னு அவர் முடிவு பண்ணார்னா, கிணற்றுல விழுந்து இறப்பதன் முடிவு பண்ணார். கிணற்றுல விழுந்து இறந்ததன் பின் இந்த உடல் குலைந்து ஆடைகள் குலைந்து நாம் எடுக்கப்படும் போது நம்முடைய உடல் அங்கும் இங்குமாக காண்பவர்களுக்கு வெளியே தெரிந்துவிடக் கூடாதுன்னு தன்னுடைய ஆடையில பல இடங்கள்ல பின் போட்டு கொண்டு, சேஃப்டி பின்னை போட்டு ஆடையெல்லாம் அந்த பஞ்சகச்ச கட்டுறவர் எதுவும் மேல் நோக்கி வரக்கூடாது என்று அவ்வளவு பின்னை போட்டுக்கொண்டு தன் வாழ்க்கையை முடித்தது. கிணத்துல விழுந்து இறந்ததன் பின் கூட தன் உடல் எடுக்கப்படுகின்ற பொழுது ஆடை குலைவுற்ற நிலையில என் உடல் பிறர் அறிய இருந்துவிடக் கூடாது, உயிர் போனாலும் தப்பில்ல, மானம் போயிடக்கூடாது. இப்ப இங்க இலக்குவன் கேட்கிறான், ஏன் இப்ப நாம உயிரை விட்டுள்ளலாம், நாம் யாது கருதி யாரை மீட்க வேண்டும்னு வந்தோமோ அவள் இறந்து போனால் உண்மைதான், அவளை வெட்டி போட்டுட்டான். ஆகவே நாமும் எதற்காக வந்தோமோ இனி அந்த காரியம் தொடர்வதில் பயனில்லைன்னு நாம நம்ம உயிரை முடிச்சுக்கலாம். ஆனால் உயிரை முடித்து கொண்டதன் பிறகு நம்ம இந்த உலகம் மரியாதையா பேசுமா? பேசாது. மனைவியை பறி கொடுத்தான், காப்பாற்றணும்னு படையெடுத்து வந்தான், காப்பாற்ற முடியாமலேயே தோற்று போனான். யார் கருதி வந்தானோ அவளை பகைவர்கள் கொன்றார்கள். இதுக்கு பேரு வீரமான ராமனை ஏளனம் செய்யும். இந்த அவமானத்தினாலேதான் அவன் இறந்து போனான்னு அவன் இறந்த பின்னும் அவனை ஏளனம் செய்யும்.
மரணத்திற்கு பின் வரக்கூடிய ஏளனம் இருக்கு பாருங்க, அவர்கள் இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு அதை காட்டிலும் கொடிய நரகம் எதுவும் இருக்கு. அதனால கடைசியில கடுமையா கேட்ட, அறிவில்லாதவனை போல இன்னமும் நீ ஏன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய், நாம் உடனே செய்ய வேண்டியது இதுதானே அப்படின்ன உடனே கூட இருக்கிற யாராவது ஒருத்தங்கிட்ட ராமன் கிட்ட கொஞ்சம் வலிந்து பேசணும். லக்குவன் பேசிட்டோம். லக்ஷ்மணன் பேசின உடனே எல்லாரும் ஆளுக்கு ஆள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சான். சுக்ரீவனும் இல்ல இல்ல அரக்கர்கள் அழிச்சிரு. எப்படி சுக்ரீவன் பேசுறான், அனையன இளவல் கூற அருக்கன் சேய் அயறுகின்றான், ஓர் கனவு கண்டானே என்ன கதுமென எழுந்து காணும் வினையினி உண்டே, வல்லை விளக்கின் வீழ் விட்டில் என்ன மனை உரை அரக்கன் மார்பில் குதித்தும் நாம் வம்மின் என்று. அனையன இளவல் கூற இத்தனை செய்திகளை இலக்குவன் பேசி முடிச்ச உடனே அருக்கன் செய் அயறுகின்றான். அருக்கன் சூரியன், சூரியன் மகனான சுக்ரீவன் அப்படியே சோர்ந்து கிடந்தவன் இப்ப இலக்குவன் பேசி முடிச்சோன்னு தன் சோர்வை விட்டு விலகி இவன் தன் கருத்தை சொல்ல வந்தான். அவன் தானே வானர சேனைகளின் தலைவன். ஓர் கனவு கண்டனே என கதுமென எழுந்து, ஒரு கனவு கண்டவன் போல திடீர்னு மூழ்கின்றான். அந்த சோகத்துல எல்லோரும் பீடிக்கப்பட்டு இருந்தார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல. முதல்ல இலக்குவன் பேசி முடிச்ச உடனே சட்டுன்னு கொஞ்சம் சுய நினைவிற்கு வந்தான் சுக்ரீவன். காணும் வினை இனி உண்டே, வல்லை விளக்கின் வீழ் விட்டில் என்ன, இனி ஆராய்ந்து பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது, விரைந்து விளக்கிலே விழுந்து மடியும் விட்டில் பூச்சி என்றும் கூறும்படியான செயல்களை உடையவன என்ன, அவ்வளவு வேகமா நாம போய் மனை உரை அரக்கன் மார்பில் குதித்தும் நம் வம்மின் என்றான். இப்பொழுதே தன் அரண்மனையில் கண்ணே உரையும் அரக்கனாகிய ராவணனுடைய மார்புல போய் குதிப்பான். வாருங்கள். எப்படி விளக்கை நோக்கி போன விட்டில் போல் வானரர்கள் எல்லாம் விட்டில். நாம எத்தனை பேர் போய் செத்தாலும் பரவாயில்ல, ராவணன் பேர்ல நம்ம சண்டையை ஆரம்பிச்சிடும். வலிந்து நாமே நம்மை நம் படைகளில் உள்ள வீரர்களை இழந்தாலும் தப்பு. விளக்கை நோக்கி வரக்கூடிய விட்டில் விட்டில் தான் மரணம் அடையும். இங்க விளக்கு போல இருக்கிறவன் ராவணன். நாம விட்டில்களாகவாவது போய் அவன் அழிப்போம். முடிந்த வரைக்கும் செய்து பார்ப்போம். சீதையே போய் ஆயிற்று, இனி நாம் இருந்து என்ன, இறுதியில போர் செய்தாவது உயிரை விட்டுடுவோம். இலங்கையை இடந்து வெங்கண் இராக்கதர் என்கின்றாரை பொலங்குழை மகளிரோடும் பால்நுகர் புதல்வரோடும் குலங்களோடும் அடங்க கொன்று கொடுந்தொழில் குறித்து நம்மேல் விளங்குவார் எண்ணின் தேவர் விண்ணையும் மண்ணில் வீழ்த்து. கரெக்டா வானரத்துக்கு ஏத்த அறிவு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு ஏற்ற செயல். ரொம்ப தெளிவா சொல்றேன், இன்றைக்கு ஏற்ற அரசியல்வாதிக்கு உண்டான புத்தி. தனக்கு ஒண்ணு கிடைக்கலையா வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது, அழிச்சிடும். எவ்வளவு கொடூரமான வார்த்தை பாருங்க. இப்ப அண்மையில ஒரு 4 நாட்களுக்கு நடந்த கரூர் வைபவத்தை நினைத்து கொண்டு இந்த பாட்டை படிச்சு பாருங்க. அப்ப இந்த பாட்டுல எவ்வளவு கொடுமை இருக்குன்னு அப்பதான் தெரியும். இலங்கையை இடந்து யாரு பேசுறது, சுக்ரீவன். இந்த வானரன்ற புத்தி அப்படியே இருக்கு பாருங்க. இலங்கையை இடந்து வெங்கண் ராக்கதர் என்கின்றாரை, இலங்கை நகரத்தையே பெயர் கழிச்சிருவோம். கொடிய கண்களை உடைய அரக்கர் என்பவர்களை பொலங்குழை மகளிரோடும் பால்நுகர் புதல்வரோடும் நினைச்சு பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. பொன்னால் இயன்ற அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய அந்த ராக்கதர் மனைவியர்களையும் அவர்கள் மாட்டு பால் உண்ணக்கூடிய குழந்தைகளையும் சேர்த்து அழிச்சது. ஒரு புல் பூண்டு இல்லாம அழிச்சது. எவ்வளவு கொடுமை. ஒரு மன்னன் பேசலாமா? இது எதிரி என்னதான் கொடுமையாக நடந்து கொண்டாலும் அவனை விட ஒரு படி மேல போய் அதை விட கேவலமான கொடுமையை நாம செய்யலாம். சுக்ரீவன் சொல்றான், எல்லா பெண்களையும் அழிச்சிடுவோம். அந்த பெண்களால் பாலூட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளையும் கொண்டுடுவோம். வம்சமே இல்லாம பண்ணிடுவோம். புதல்வர்களோடும்
குலங்களோடு அடங்க கொன்று கொடுந்தொழில் குறித்து இனத்தோடு அழியுமாறு கொன்று அழிப்போம். இந்த கொலை தொழில தப்புன்னு எவனாவது சொன்னான்னா சொன்னவனே அழிப்போம். எப்படி நம்ம நவீன பாலிட்டிஷியன் மாதிரி இருக்கான் பாத்தீங்களா? எப்படியா? நம்மேல் விளங்குவார் தேவர் எனின் நம்மேல் வெகுண்டு தேவர்கள் அறமல்லாத செயல்களை இந்த சுக்ரீவனும் வானரங்களும் செய்தனன்னு சொன்னாலே போதும், அந்த தேவர்களையும் அழிச்சுது. அப்படி செய்வது தப்புன்னு தேவர்கள் வந்து தடுத்தார்கள் என்றால் விண்ணையும் மண்ணில் வீழ்த்தும், அவர்களுடைய சொர்க்கலோகத்தை அழிச்சிடும். ஒரு பயம் இருக்கக்கூடாது. இப்படி எண்ணுதல் போர் தர்மம் என்று. அப்படி எண்ணுதல் போர் தர்மம் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாரு. ஓ, அகிம்சைன்ற ஒண்ணுத்த அறிவுறுத்தின மண்ணுது. நம்மை தாக்கக்கூடியவன நாம எதிர்த்து தாக்க கூடாது அப்படின்னு சொல்லியே வளர்க்கப்பட்ட மண்ணுது. வேடிக்கை என்ன தெரியும்? மற்றைய இறைமை தன்மை உடைய நூல்கள்ல கூட மனு போன்று இருக்கக்கூடிய மன்னர்களுக்குண்டான நீதியை பகரும் நூல்களில் கூட எவைகளையெல்லாம் கொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ சூழ்நிலை கருதி அவைகளையும் கொல்லலாம், தவறில்லைன்னு சொன்ன மண் இந்த மண். இதிலிருந்து வேறுபட்டு எந்த சூழ்நிலையிலும் நாம மற்றவர்களை, நம் பகைவர்களை ஏதாயிலும் கொடுமைக்குள் செலுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது, அகிம்சையோடு போரிட வேண்டும்னு ஆரம்பித்தோம். இங்கதான் உலக நாடுகளுக்கு அகிம்சை தெரியாது. நீங்க வரலாற்று அடிப்படையில் எடுத்து பார்த்தீர்கள்னா உண்மை தெரியும். இந்த போரிலே நேர்மை என்பது தொல் தமிழ் மரபினுடைய அடிப்படை. பல பாடல்கள் புறநானூற்றில் இருக்கு. இப்படியெல்லாம் தவறு செய்தற்கு முன்வரக்கூடியவன செய்யக்கூடாது என்று புலவர்களும் அறிஞர்களும் போய் அவனை திருத்தி இருக்கிறார்கள். இந்த மண்ணினுடைய பெருமையே அது. நீங்கள் எதிரியை எதிர்ப்பதாக இருந்தாலும் அறம் பிறழ்ந்து எதிரியை எதிர்க்க கூடாது. அதுக்குதான் நம்ம இதுல புறத்திணைன்னு வைத்தார்கள். புற ஒழுக்கம். போர்க்களத்துக்குன்னு சில ஒழுக்கம் இருக்கு. இந்த ஒழுக்கத்தை மீறி செயல்படக்கூடாது. செயல்பட்டால் அந்த காலத்துல வாழ்ந்த புலவர்களும் அறிஞர்களும் கடுமையாக மன்னவனை சாடுவார். அப்படி செய்தற்கு முன்வந்த மன்னனை எல்லாம் புலவர்கள் கடுமையா பேசி திருத்தி இருக்கிறார்கள். பாட்டு இருக்கு. அதனால்தான் கைலாசபதி என்ற ஆய்வாளர் ஹீரோயிக் ஏஜ் என்று வீரயுக காலம்னு ஒரு ஆய்வு நூலை எழுதினார். நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவினுக்கு போர்க்களத்துல கண்ணியத்தையும் நேர்மையையும் ஒரு ஒழுக்கத்தையும் பின்பற்றினார்கள் சுட்டி காட்டினார். அந்த காலகட்டத்துல போர்க்களத்துல இந்த மாதிரியான ஒழுக்கங்கள்லாம் கிடையாது. அந்த காலத்துக்கு போக வேண்டாம், இந்த காலத்துல எடுத்துப்போம். என்ன ஆயிற்று? நம்ம செந்தூர் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி அவர்கள் இங்க வந்து பொதுமக்கள் என்றும் பாராமல் வெட்டினார்கள் அல்லவா? இதை உன்னுடைய பிரதமரிடம் போய் சொல் என்று சொல்லியே கொன்றார்கள் அல்லவா? இது எப்படி ஒரு மனிதாபிமானமற்ற செயல போர்னு சொல்லுவது? நம்முடைய மண்ணுல போர்க்கூடிய ஒழுக்கத்தினுக்கு உட்பட்டது. அதை வந்து ஒரு கொடூரமான முறையில செயல்படுத்த முடியாது இந்த மண்ணுல. கிரேக்க போர்க்களங்களை எல்லாம் இலக்கியங்கள் வர்ணிக்கின்றன. ஹெலன் ஆஃப் ட்ராய் எடுத்து பார்க்கலாம், இலியட் என்ற ஆடுசியில பார்க்கலாம். அங்கெல்லாம் வஞ்சகத்தினால் போர் வெற்றியை பெற்றிருக்கிறார். முழுக்க வஞ்சகம். அது கேட்டாக்க அது என்னுடைய தந்திரம். யுலிசஸினுடைய அத்தனை போர் செயல்களையும் தந்திரம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அது போர்க்கால தந்திரம். நம்முடைய பார்வையில அது மிக மோசமான வஞ்சகம். ஆச்சரியமான விஷயம்.
இதை சுக்ரீவன் பேசணும். இந்த தப்ப நாம செய்யலாம். பெண்களை, குழந்தைகளை எல்லோரையும் கொல்லுவோம். இத தப்புன்னு யாராவது தடுக்க வந்த அவனையே வெட்டுவோம். என்ன கொடுமை! இன்றைய அரசியல் சித்தாந்தம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. எல்லார் காலத்திலும் இந்த மாதிரி தவறான சிந்தனைக்கு உரியவர்கள் இருப்பார்கள். சுக்ரீவன் அப்படி சொன்னானான்னு கிடையாது. கம்பன் யோசித்து பார்க்கிறார். இப்படி சொல்லக்கூடியவர்களும் ஒரு சமூகத்தில் இருப்பார்கள். நாம சொல்றோம் இல்லையா, கோபத்துல அவனுடைய குடும்பத்தை அடியோட அழிக்கணும் சார். எப்படி? தவறு செய்தவன் ஒருவன், அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பதற்கு பதிலாக இல்ல அந்த குடும்பமே தெருவில் நிக்கணும் சார். எப்படியெல்லாம் வஞ்சனை பேசுகிறோம். இது சுக்ரீவன் சொன்ன உடனே அடுத்தது சொன்னா, அறம் கெடச் செய்தும் என்றே அமைந்தனம் ஆகின் ஐய புறம் கிடந்து உழைப்பது என்னே பொழுது இறை புவனம் மூன்றும் கரங்கும் என திரிந்து தேவர் குலங்களை கட்டும் என்ன மரம் கிளர் வைரத்தோழன் இலங்கை மேல் வாவலுற்றான். எப்படி? யாரோட ஒப்பிடுறான் பாருங்க. அறம் கெடச் செய்தும் என்று அமைந்தனமாகின், அறம் கெடுமாறு செயல்களை செய்வோம் என்று துணிந்து விட்டோமாயின். துணியணும். போதும் தர்மத்தை பின்பற்றினதெல்லாம். இனிமே தர்மத்தெல்லாம் பின்பற்ற வேண்டாம், மனம் போனபடி செய்யலாம். அதான் வேடிக்கையா சொல்லுவது உண்டு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் பல இழிவான செயல்களை முன்னெடுக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகமே அவ்வாறு இழிவான செயலுக்கு உட்படுகிறது. நாமும் அதோடு இழிவான செயலை செய்வதில் என்ன தவறுன்னு இன்னைக்கு நம்முடைய ஆங்கில வார்த்தைக்கு தான் போனோம். மைண்ட் செட் அப்படி ஆயிப்போச்சு. இல்ல, இளம் பிராயத்துல வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ஊர்ல ஒரு கோவில் கட்டப்பட்டு அந்த கோவிலுக்கு உரிய குடமுழுக்கு விழா. அப்ப அந்த ஊரினுடைய தலைவன் என்ன நினைத்தான், இந்த குடமுழுக்கு விழாவில் ஊர் மக்கள் அனைவரினுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உயரமான பரண் கட்டி அதுல ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்து, யாரெல்லாம் தங்களால் இயன்ற பாலினை கொண்டு வந்து இங்கு ஊற்ற வேண்டுமோ ஊற்றுங்கள். உங்களால் ஊற்றப்பட பால்களை எல்லாம் சேர்த்து சேகரித்து இறைவனுக்கு அபிடேகத்திற்கு பயன்படுத்து. எல்லா மக்களுக்கும் நிறைவு. அதுல ஒருத்தன் நினைச்சான், எல்லோரும் பால் ஊற்ற போகிறார்கள், நான் அதுல பாலுக்கு பதிலாக சிறிது தண்ணீர் ஊற்றினார், யாருக்கு தெரிய போகிறது என்று தண்ணீர் ஊற்றினார். ஊர் மக்கள் எல்லாம் ஊற்றி முடிந்தவுடன் இறக்கி பார்த்தா அந்த களம் முழுவதும் தண்ணீரா தான் இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அப்படி நினைச்சிருக்கு. இந்த உலகத்துல அறத்தை நினைப்பவர்கள் தான் குறைவு, அறமற்றதை நினைப்பவர்கள் ஏராளம். ஒரு சமூகத்துல மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் அறத்தின் புறம்பாக நிற்பதற்குத்தான் முன் வருகிறார்கள். இது சாபக்கேடு ஒரு நாட்டுக்கு. யாரும் அதை புரிந்து கொள்வதே. எல்லா இடங்களிலும் அறக்கேடு. அந்த அறக்கேட்ட அவர்கள் தங்களினுடைய சாமர்த்தியம்னு சொல்லி எப்படி ஏமாத்திட்டம் பாத்தியா என்றெல்லாம் பேசுகிறார். இது ஒரு மிக பெரியதாகிய நாட்டின் கேடு. அது உடனே ஒரு நாட்டோட ஒப்பிடலாமான அனுபவத்தை தான் ஒப்பிடுறேன். சென்ற ஆண்டு நானும் என்னுடைய துணைவியாரும் எங்கள் மகள் இருக்கக்கூடிய நாட்டிற்கு சென்று இருந்தோம். அந்த நாட்டினுடைய வயல் நிலங்கள் எல்லாம் கடந்து ஒரு இடத்திற்கு போனோம். அந்த வயல் நிலங்கள் எல்லாம் பழங்கள் நிறைய விளைவிக்கப்பட்டிருந்தன. குறிப்பா ஸ்ட்ராபெர்ரி என்ற ஒரு பழம். அந்த
தோட்டத்தின் வாயில்ல ஒரு அழகான திரு கட்டிடம். அதுல ஒரு எடையிடும் கருவி, அந்த கருவிக்கு அருகில ஒரு பணம் இடுவதற்கு உண்டான ஒரு பெட்டி. யார் வேண்டுமானாலும் அந்த நிலத்திற்கு போகலாம். செல்ஃப் பிக்கிங்னு பேர். நீங்களாக சென்று உங்களுக்கு தேவையான பழங்களை பறித்து கொள்ளலாம். பறித்து கொண்டு அங்கு பறித்து கொள்வதற்கு அதை சேகரிக்கிறதுக்கு ஒரு சின்ன கூடை கூட அங்கேயே வைத்திருக்கிறார்கள். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பாஸ்கெட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த சிறு கூடையில போய் பறித்து கொண்டு வரலாம். பறித்து கொண்டு வந்ததை நீங்களாக எடை போடலாம். அந்த எடைக்கு உண்டான அந்த பழத்தின் விலை என்னன்னு வரும். அதை நீங்க அங்க இருக்கிற பெட்டியில போட்டுட்டு பழத்தை எடுத்து கொண்டு போகலாம். யார் ஒருவரும் அங்கு காவலுக்கு இல்லை. பலர் வருகிறார்கள், முறையாக செய்கிறார்கள். அந்த நிலத்துல நடக்கும் போது கூட மிக பாதுகாப்போடு நாம் கால் வைக்கக்கூடிய இடம் மற்றைய செடிகளை எங்காகிலும் மிதித்து விடக் கூடாது. அழகான முறையில தான் அந்த நடைபாதை இருந்தாலும் கவனத்தோடு. சிறார் முதற்கொண்டு 4 வயது குழந்தைகள் முதற்கொண்டு எந்த பாதிப்பையும் செடிகளுக்கு ஏற்படுத்தாமல் அந்த பழங்களை மட்டும் பறித்து சேகரித்து எடை போடும் கருவியில் வைத்து எடையிட்டு அதனுடைய விலையை போட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்தே உண்ணுகிறோம். அதை ஒரு முறையாக, ஒரு பண்பாட்டின் கூறாக அந்த சமூகம் பள்ளிகளில் இருந்தே வளர்த்து கொண்டு வருகிறது. இது பார்த்த பொழுது ரொம்ப நிறைவா இருந்தது. இப்ப நம்ம நாட்டுல மெல்ல 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 அது போன்றதாகிய சிந்தனை வளர்ந்து கொண்டிருப்பது நிறைவை தருகிறது. இப்பதான் மெல்ல மெல்ல பல இடங்கள்ல எல்லாம் ஆட்டோ வெண்டிங் மெஷின்ஸை கொண்டு வந்திருக்கோம். உரிய காசுகளை இட்டால் நமக்கு தேவையானத அது குறித்த ஒரு பொத்தான் அமைக்கினா அந்த பொருள் வெளியே வரும். நம் காலத்திலும் இது போன்றதாகிய மாற்றங்கள் வரும். இதற்கு மாறா யார் நம்மை பார்க்கிறார்கள்? நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம்னு உள்ள போய் செய்யலாம். அறத்தினை மாறி செய்யலாம். அது ஒரு பெரிய தவறான முன்னுதாரணம் மட்டுமல்ல. மானுடன் என்ற நிலையில வளர்ந்துள்ள நாம் அந்த மனித தன்மை இல்லாமல் செயல்படுதல் என்பது நமக்கு நாமே தேடிக்கொண்ட அவமானம்னு கருதுற மனோநிலை இப்ப இல்லை. அதுதான் ஆபத்து. இது ஒரு அவமானத்தினுக்கு உண்டான செயல் யாரும் யோசிக்கல. அந்த யோசனையிலிருந்து நழுவி ரொம்ப தூரம் வந்துட்டோம். தவறு செய்வதை கூட நியாயப்படுத்துவதற்கு கற்றுக்கொண்டு இருக்கும். கேட்டு பாருங்கள், தவறு செய்பவர்களை எல்லாம். என் சூழல்ல நீ இருந்தா இதை விட மோசமா நடந்திருப்ப. என் சூழல் அப்படி, வேறு என்ன செய்வது? இதைத்தான் சொல்லு. எல்லோரும் இந்த சொற்களை சொல்லாமல் இருந்ததே கிடையாது. நான் என்ன செய்வேன் அந்த இக்கட்டான சூழ்நிலையில? அதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. நியாயப்படுத்துவோம் நம்முடைய தவறுகள். இவ்வாறே பழகி இருக்கும். அதுதான் ஆபத்து. போய் இந்த தவறுதலுக்கு பழகினதுனால நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை நம்மை காட்டிலும் தவறுகளை நியாயப்படுத்துது. ஆச்சரியமா இருக்கு. இது கொஞ்சம் யோசித்து பார்த்தால் வருங்காலத்துல வளரக்கூடிய சமூகத்திற்கு நாம் இன்றே தவறான விதைகளை இட்டுக்கொண்டு இருக்கிறோமோன்ற கவலை இருக்கு. கம்பனுக்கு அந்த கவலை இருந்தது. அதனாலதான் அறம் கெட செய்தும் என்றே அமைந்தனமாகி அறத்தை கெடுத்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு அறமற்ற செயலை செய்து விடலாம்னு முடிவு கட்டிட்டோம்னா, ஐய புறம் கிடந்து உழைப்பது என்ன? ஐயனே எதுக்கு வருந்தனும்? அவன் தப்பு பண்ணானா அவனை விட மேல ஒரு தப்பு பண்ண.
அவன் நம்முடைய ஒரு தேவியாகிய சீதையை வெட்டி போட்டானா இலங்கைக்குள்ள பூந்து கண்ணுக்கு கிடைக்கிற அத்தனை பெண்களையும் விட்டு அறத்தை விடுறதுன்னு முடிவாகி போச்சு. அப்புறம் அதுக்கு என்ன எல்லை? எதை வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்களை மட்டுமில்ல, சிறார்களையும் கொன்னுடுவோம். எதற்காக வருந்த வேண்டும்? இறை பொழுது புவனம் மூன்றும் கரங்கு என தெரிந்து சிறிது பொழுதினுக்குள் உலகங்கள் மூன்றிலும் காற்றாடி போல தெரிவோம். கரங்குன்னா காத்தாடி. சுத்தி சுத்தி ஒருத்தரை விடாம கொள்ளும். தர்மத்தை விடுறது நாயாச்சு, அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? நம் மனம் போன போக்கில் எதிர்க்க வந்தவனெல்லாம் கொல்லுவோம். அது ஆண் பெண் குழந்தை யாதையும் பார்க்க வேண்டும். ரொம்ப சீவக சிந்தாமணியில ஒரு இடம் சொல்லலாம். சீவகன் போருக்கு வருவான். இத்தனைக்கும் வஞ்சனையால் அவனது பெற்றோர்களை கொன்ற இவனது தாய் மாமன் அவனை எதிர்த்து போர் செய்வான். சச்சந்தன் ஒரு மன்னன், அவனது துணைவி விஜயை உடைய சகோதரனாக இருக்கிறவன் கட்டியங்காரன். அவன் சச்சந்தனை கொன்று விஜயை நாட்டை விட்டு தப்பி ஓடுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு நாட்டை கைப்பற்றி ஏமாங்கத நாட்டை. அதை மீட்பதற்கு பல ஆண்டுகள் குழந்தையாயிருந்த சீவகன் வளர்ந்து வீரனாக மலர்ந்து கடைசியில அந்த கட்டியங்காரனை போர்க்களத்துல சந்திப்பான். அவன் போர் செய்கின்ற பொழுது வஞ்சனையாக தன் தந்தையை கொன்றவன், தன் தாயை அனாதை போலே அலைய விட்டவன் எல்லாம் அவனுக்கு தெரியும். மறந்தும் அறம் திரழ்ந்து போர் செய்ய மாட்டான். அவனுக்கு முன்னாடி எதிர்க்க வர்றவனை பார்த்து, என் முன்னே வந்ததினால் உன் கண் இமைத்தது, பயத்தினால கண் உனக்கு இமைக்கிறது, உன்னோட போர் செய்ய மாட்டேன், விலகிடு. என் முன்னே வேலெடுத்து வந்தாய், உன் குடுமி நெகிழ்ந்தது, அச்சம் வந்தா நெகிழ்ச்சி ஏற்படும், ஆகவே உன்னோடு போர் செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று எதிரிகளினது செயல்களை கண்டு அவர்கள் முழுமையுமான திடத்தோடும் வீரத்தோடும் போர் செய்ய வரவில்லைன்னு விலக்கிடுவோம். உன்னை எல்லாம் கொன்றால் எனக்கு என் வீரத்திற்கு அவமானம். சிவக சிந்தாமணியில வர்ற காட்சி இது. அப்ப இங்க விபீடனன் சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அரக்கன், அவர்களுக்கெல்லாம் நீதி நேர்மையே கிடையாது. நான் அண்ணன் ராவணனே வஞ்சனையாக தான் சீதையை எடுத்துன்னு வந்தான். அவன் மகன் இந்திரஜித்தன் வஞ்சனையாக பெண்ணென்றும் பாராமல் வெட்டி போட்டான். இது அரக்கனாகிய விபீடனன் இதை சொல்லி இருந்தா பரவாயில்ல. அருக்கன் மகனாகிய சுக்ரீவன் பேச, ஒரு நாட்டோட ராஜா, நாளைக்கு அவன் கிஷ்கிந்தையின் மன்னனாக போய் ஆள வேண்டும். ஒரு மன்னனுக்கு இப்படிப்பட்ட அறம் திரழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடாது. மிகப்பெரிய ஆபத்து. அதனால அதுக்கு கம்பன் ஒரு இடத்துல அழகா சொல்ற, உன்னுடைய மந்திர மாந்தர்களினது துணை இல்லாமல், யோசிக்காமல், அவர்களை கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவையும் எடுக்காதேன்னு ராமன் மூலமா சுக்ரீவனுக்கு அறிவுரை சொல்லி இருப்பான் கம்பன். அப்படிப்பட்ட சுக்ரீவன் இப்ப தர்மமாவது ஒண்ணாவது வா நடக்கிறத பார்த்துருவோம். ஆகவே காற்றாடி போல 3 உலகமும் திரிந்து ஒருவனை விடாமல் அழிப்போம். தேவர் குலங்களை கட்டும் என்ன, தேவர்கள் குலங்களையும் அடியோட அழித்து விட்டு விடுவோம். மரம் கிளர் வைரத் தோளான் இலங்கை மேல் வாவலுற்றான், வீரம் விளங்குகின்ற வைரம் போன்ற தோள்களை உடையவனாகிய சுக்ரீவன் இலங்கை மேல் பாயலாம்னு சொல்லி கொண்டு இருக்கிறவன் பாய ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் இப்ப படைத்தலைவன். அவனுடைய வீரர்கள் தான் வானரர்கள். அவன் என்ன செய்யறான் அப்படியே வானர வீரர்கள் செய்வார்கள். இந்த காட்சியை பார்த்த உடனே ராமன் மனம் அழிந்தான். இப்படி ஒரு அதர்மமான சிந்தனைக்கு போகக்கூடிய அளவில் சுக்ரீவன் இருந்தானே, அதான் அவனுக்கு கவலை. வேற வழியில நம்ம இந்திய வரலாற்றோடு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா வேடிக்கையா இருக்கும். நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாற கொஞ்சம் பாருங்கள். நீங்க கொஞ்சம் நீங்க கூகுள்ல கூட போய் சர்ச் பண்ணலாம்.
சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அதாவது இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரு சிறு குழுவாக வந்தே மாதரம்னு சொல்லி கொண்டு போனார்கள். இந்த சௌரி சௌரான்ற ஒரு பகுதியில் இருந்த ஒரு காவல் நிலையத்துல இருந்த காவலர்கள் இந்த சிறு குழுவாக சென்ற சுதந்திர போராட்ட வீரர்களை தாக்கினார். அங்க இருந்த காவலர்கள் வெகு சொற்பம். அவர்கள் தாங்கள் காவலர்கள் என்றதுனால அப்ப யாரெல்லாம் வந்தே மாதரம்னு சொன்னானோ அவனெல்லாம் தாக்கினார்கள். ஆனா இந்த சென்றவன் சுதந்திர போராட்ட வீரர்கள் அளவுல கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால திருப்பி அந்த காவலர்களை அடிச்சு அந்த காவல் நிலையத்தை சேதப்படுத்தி அதை கொளுத்துறதுக்கு முன் வந்துட்டார். இந்த செய்தி காந்திக்கு போச்சு. நான் அகிம்சையோடு போராட வேண்டும்னு சொல்லி கொண்டிருக்கிறேன், எதிரிகளினுடைய காவல் நிலையத்தை நீங்கள் அழிப்பதா, அவர்களை அடிப்பதா, நான் இனி உங்களை எல்லாம் வழி நடத்துவதாக இல்லைன்னு சட்டென்று தலைமை பொறுப்பிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டார். என் தலைவனாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய சொல்லை கேட்பதில்லை, நான் காட்டின வழியில போகாம தவறான வழியில போய் அறமற்ற செயல்களை நீங்கள் செய்து என் இயக்கத்திற்கு ஒரு தீய பெயரை வாங்கி இருக்கிறேன், ரிசைன் பண்ணிட்டார். வேற வழி தெரியல. இயக்கத்தை நடத்தணுமே. அவசரமாக CR தாஸும் மோதிலால் நேருவும் சேர்ந்து ஒரு புதிய அமைப்பை உருவாக்க முன்வந்தார்கள். அப்புறம் எல்லோரும் சென்று காந்தியிடம் போய் பணிந்து வருந்தி கேட்டுக்கொண்டதற்கு பிறகு காந்தி மீண்டும் பொறுப்படுத்துகின்றார். இது வரலாற்றில் காமிக்கக்கூடிய உண்மை. நான் தலைவன்னா நான் வகுத்த பாதையில போ, என் பாதை அகிம்சை. அதனை மீறி நீ ஒன்றை வன்முறையில் ஈடுபடுகிறாய்னா அப்ப என்னுடைய கொள்கை உனக்கு உடன்பாடு இல்லைன்னா அப்ப நான் எதுக்கு அங்க இருக்கணும்? பாருங்க, ராமன் பேசுறான் பாருங்க. மற்றைய வீரர் எல்லாம் மன்னனின் முன்னம் தாவி எற்றுதும் அரக்கர் தம்மை இல்லொடும் எடுத்து என்று ஏகல் உற்றனர் உறுதலோடு உணர்த்துவது உளது என்று உண்ணா சொற்றனன் அனுமன் வஞ்சன் அயோத்தி மேல் போன சூழ்ச்சி. மன்னனின் முன்னம் சுக்ரீவனினுடைய பேச்சு, அவன் பேசி தாவரத்துக்கு முன்னாடி எதா ராஜா ததா பிரஜா, வீரர்கள்லாம் தாவ ஆரம்பிச்சாங்களாம். மற்றைய வீரர் எல்லாம் ஏனைய வானர வீரர்கள் அனைவரும் இலங்கை மேல் தாவி அரக்கர் தம்மை இல்லொடும் எடுத்து எற்றுதும் என்று அரக்கர்களை அவர்கள் வாழக்கூடிய வீடோடு பெயர்த்து ஒரு வீட்டை இன்னொரு வீட்டோட மோதி எல்லாரையும் அழிப்போம் என்று சொல்லி ஏகல் உற்றனர், செல்ல தலைப்பட்டார்கள். உறுதலோடும் அப்படி செல்லத் தொடங்கியவுடன் அனுமன் உணர்த்துவது உளது என்று உண்ணா, இவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது என்று மனதில் கருதி வஞ்சனை உடையவனான இந்திரஜித்து அயோத்தி மேல் போன சூழ்ச்சி, அயோத்தியை நோக்கி போர் செய்ய செல்வதாக சொல்லின அந்த தீய ஆலோசனையை சொற்றனன் எடுத்து சொன்னான். இப்ப இலங்கையை அழிக்கிறது முக்கியம் இல்லடா, இந்திரஜித்தன் அயோத்தியை நோக்கி போய் இருக்கான். அங்கு என்ன ஆகும்? நீங்க இங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அயோத்தியை அழிச்சிருவான். ஆகவே அந்த அயோத்தியில யாரு தவநிலையில இருக்கான்? பரதன். அவனுக்கு துணையா சத்ருகணன் இருக்கான். 3 தேவிமார்கள் அங்க இருக்காங்க, 3 அரசியர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை போ. ஆகவே தாயரும் தம்பிமாரும் தவம்புரி நகரம் சாரா போயினன் என்ற மாற்றம் செவித்துளை புகுதலோடும் மேயின அடியின் நின்ற வேதனை களைய வெந்த தீயிடை தணிந்தது என்ன சீதை பால் துயரம் தீர்ந்தான். இத சொன்ன உடனே ராமன் இயல்பான மனோநிலைக்கு வந்தான். தாயரும் தம்பிமாரும் தவம்புரி நகரம் சாரா, தாயர்களாகிய 3 கோசலை, சுபத்திரை, கைகேயி, தம்பிமாரும் பரதனும் சத்ருகனும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் அயோத்தி நகருக்கு ராமன் வர்ற வரைக்கும் நான் தலைநகருக்குள்ள போக மாட்டேன்னுட்டான். நந்தி கிராமத்துல தவம் பண்ணி கொண்டிருக்கிறான், பாதுகையை அரசாட்சி செய்ய வைத்து விட்டு.
போயினன் என்ற மாற்றம் செவித்துளை புகுதலோடும் அரக்கன் அவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அயோத்தி நோக்கி இந்த இந்திரஜித்தன் போனான் என்ற செய்தி செவித்துளையில் புகுந்தவுடன் மேயின அடியின் நின்ற வேதனை களைய வெந்த முன்னம் இதுகாரும் அடிப்பட்டதினால் உண்டான துன்பம், சீதை இறந்ததினால் மனத்தினுள் ஏற்பட்ட துயரம், அதனால் வெந்த நிலையில் இருந்த ராமன் தீயிடை தணிந்தது என்ன சீதை பால் துயரம் தீர்ந்தான். தீ பட்டதினால் தணிந்த துன்பம் போல சீதை காரணமாக ஏற்பட்ட துயரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். சரி, சீதை போயாச்சு, இனி நாம் காப்பதற்கு அயோத்தி, அங்கு உள்ளவர்களை காத்தாக வேண்டும். ஆகவே இனி இலங்கையை தாக்குவதில் பயனில்லை. இப்பதான் ராமன் சுய நினைவுக்கு வரும். இந்த வானரர்களை தடுக்கணும், விரைவாக அயோத்தி நோக்கி செல்லுதற்கு வழி பார்க்கணும். இந்திரஜித்தன் செல்லுதற்கு முன்பாக இது போன்றதாகிய சிந்தனை எல்லாம் மனத்தினுள் கதுமென தோன்றியது. சுய நினைவிற்கு வந்தான். இனி அவன் எவ்வாறு செயல்பட போகிறான் என்பதை அடுத்து வரும் வகுப்பில் பார்க்கலாம்.